கிட்டத்தட்ட 40-50 வகையான மீன்கள் கிடைக்குமான்னு சொல்றாங்க. முதல் முறையாக இந்த மாதிரி பச்சை கலர்ல இறால் பாக்குறேன். தோலை உரிச்ச செத்தல் மீன். இது வந்து குரக்கன் நண்டு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நெய் ஆனது என்ன சினையானது குட்டி போட போற நினைக்கிற பாருங்க. காய பாருங்க எப்படி பொழந்திருக்குன்னு. இது என்ன மீன் அவருக்கே தெரியலையா? மக்களே, என் பேர் விக்கி. இது என்னோட சேனல்ல முதல் விளாக். இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடமராட்சியிலே புகழ்பெற்ற இடமான வல்லுவட்டத்துறை கடற்கரையில தான் இருக்கேன். வடமராட்சியோட பேரளவு பாத்தீங்கன்னா பறந்து விரிந்திருக்கு இந்த கடலும் கடற்கரையும் தான். வடமராட்சியின் மக்களோட வாழ்வாதாரமா திகழ்றது இந்த கடல் தான். இந்த ஆழ்கடல்ல எத்தனை வகையான இன மீன்கள் இருக்கின்றன, எத்தனை வகையான மீன்கள் வந்து வடமராட்சி மக்களுக்கு சந்தையில கிடைக்கணும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்க போறோம். எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 40-50 வகையான மீன்கள் கிடைக்குமான்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா, இல்லை எத்தனை வகையான மீன்கள் வந்து இன்னைக்கு இந்த மக்களுக்கு கிடைக்கிறன்றதான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வந்து வடமராட்சியிலே மிகப்பெரிய ஏலம் ஒரு சந்தையான ஆதிகோயிலடி மீன் சந்தையில தொடங்கி பருத்துறை மீன் சந்தை, அதுக்கப்புறம் கடைசியா வந்து வல்லுவட்டத்துறை மீன் சந்தையில முடிக்க போறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். எத்தனை வகையான மீன்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என் பின்னாடி இருக்க சனங்களோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இங்க வந்து ஏலம் எவ்வளவு மும்முரமா போய்கொண்டிருக்குன்னு. அவ்வளவு மீன் வளர்த்து வந்திருக்கு. தமிழ்நாட்டுல சென்னையில காசிமேடு மீன் சந்தை எவ்வளவு ஃபேமஸோ, வடமராட்சியில இந்த ஆயுதகோயிலடி மீன் சந்தை இங்கதான் ஏலம் கூவுவாங்க. சிறு சிறு வியாபாரிகள் இருந்து சந்தை வியாபாரிகள் வரைக்கும் இங்க வந்து ஏலம் எடுத்துட்டு தான் மீன் கொண்டு போய் வியாபாரம் செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான மீன் சந்தை. இது பாத்தீங்கன்னா கரிமுழல். பாத்தீங்கன்னா கரிமுழல் வழுக்குது ரொம்பவே. இது விளமீன். விளமீன் பாருங்க பிடிக்குது. இப்பதான் கடல்ல இருந்து இங்க கொண்டு இறக்கிருக்காங்க. பிடிச்ச உடனே கொண்டு வந்திருக்காங்க. நடுமண் மட்டும் தான் இருக்கும். இதை புயானம் வச்சு சாப்பிட்டாலும் பொரிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மீன்? கீழி. இந்த கீழி மீன் இதோட வடிவத்தை பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க எப்படி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அதோட இது ரெக்க. மீன் பாருங்க இப்ப கடல்ல இருந்து பிடிச்சோன்னா இங்க உணர்ந்து போட்டிருக்காங்க. நல்ல உயிர் மீன். இது நோமலா குழம்பு வைக்கிறவனு வைக்கலாம், சொதி வைக்கிறவனு வைக்கலாம். இங்க வாங்க நண்டு. இது பாத்தீங்கன்னா திருக்க மீன். இது குட்டி திருக்க. இதை வந்து நீங்க வர சுண்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இதை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பைந்தி மீன். இது வந்து பைந்தி மீன். இது பைந்தி மீன். இது வந்து சுங்கன். இது வந்து சுங்கன் மீன். இது காரல் மீன். இது வந்து கும்பலா. இது வந்து கும்பலா மீன். என்ன மீன்? என்ன மீன்?
இது வந்து அரை கிலோ. இதுவும் பாறை மீன் தான். இது பாறை மீன். அதுலயே பெரிய பாறை வந்து இது. இதுல பாறை மீன். இதுலயே பெரிய பாறை வந்து இது இருக்கு. முன்னாடி பார்த்த கும்பல தான் இது. இது வந்து தூண்டில் பாறை. தூண்டில் பாறை இதெல்லாம். இது வந்து கண்ணாடி பாறையிலேயே ரொம்ப சின்ன மீன். கண்ணாடி பாறை எப்படி இருக்கு பாருங்க. பாறை மீன்னாலே சாப்பிட நல்லா இருக்கும் குழம்பு வச்சு. உண்மையிலேயே மீன்லயே ரொம்ப நல்ல மீன் பாத்தீங்கன்னா பாறை மீன் தான். எங்க ஊராக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல வந்து இது கண்ணாடி பாறை. இல்ல இது என்ன மீன்? பழ மீனா? என்ன என்ன மீன்? பன்னா. இது வந்து பன்னா மீன். இது வந்து பன்னா மீன். இது வந்து சூட மீன். இது சூட மீன் பாருங்க. வடமராட்சியில பாத்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் வந்து சூட மீன் தொழில் தான் செய்யறாங்க. என்ன ஆள்னா? இது வந்து கூற்றால் பாருங்க. ஒரு பச்சை கலர் வடிவில் இருக்கு. கலர் முதல் முறையா இந்த மாதிரி பச்சை கலர்ல இறால் பாக்குறேன். இதோட பேர் பாத்தீங்கன்னா கூட்டுறால். கூடு வச்சு இது வந்து இதுக்கு பேர் வந்து கூட்டுறால் காரணம் பாத்தீங்கன்னா கூடு வச்சு பிடிப்பாங்க. அதாவது கூண்டு வச்சு பிடிப்பாங்க இந்த இறாலை. அதனால இதுக்கு பேர் கூட்டுறால்னு சொல்றாங்க. ஆதிகோழி மீன் சந்தையில் எதிர்பார்த்த வகையான மீன்கள் இல்லை. நம்ம என்னென்ன மீன் வகையை பார்த்து பார்த்தீங்கன்னா சூட மீன், பைந்தி மீன், சுங்கன், அதுக்கப்புறமேட்டு திருக்க, வாழை மீன், இறால், நண்டு, காரல் மீன் போன்ற சின்ன சின்ன வகையான மீன்கள் தான் பார்த்தோம். இதையும் தாண்டி நிறைய வகையான மீன்கள் வந்து பருத்தூர் மீன் சந்தையில கிடைக்கும். எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அங்கே தான் நாங்கள் மீனே போய் வாங்குவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆதிகோயிலோட மீன் சந்தையிலேருந்து தொடர்ந்து பருத்துறை மீன் சந்தைக்கு தான் பயணிக்க போகிறோம். பருத்துறையிலேருந்து அடுத்து வல்லோடுத்துறை தொண்டமனாரில் போய் தான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பருத்துறை மீன் சந்தைக்கு தொடர்ந்து பயணிக்கலாம். அங்கே என்னென்ன வகையான மீன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். என் பின்னாடி கலகலப்பா மக்கள் சத்தம் போடுற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இந்த ஒரு குட்டி மீன் சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லோட்டத்துறையிலேருந்து கடல் ரோடு வழியாக நீங்கள் பருத்துறை பக்கம் போகும்போது சக்கோட்டை என்னும் எங்கள் இடத்துல இந்த குட்டி மீன் சந்தை இருக்குது. இந்த மீன் சந்தையில் நம்ம ஆதிகோயிலடியில் பார்த்த வகை இல்லாமல் எத்தனை வகை மீன்கள் வந்து இங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காய்ஸ் வாங்க இந்த குட்டி மீன் சந்தையை பார்த்துட்டு நம்ம பருத்துறை மீன் சந்தைக்கு போவோம். தூக்கி காட்டுங்க. செத்தல் என்ன? இது என்ன? செத்தல். அந்த மீன் தான் நீங்க உரிச்சு கிடக்கு. அதை உரிச்சு இது தோலை உரிச்ச செத்தல் மீன். தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த செத்தல். இது கத்துவி காட்டுங்க. இதுதான் தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த செத்தல். இது தோலை உரிச்ச செத்தல் மீன். இது கட்டா மீன். இது கருவாட்டுக்கு உகந்த மீன். இந்த கட்டா மீன் ஏதாவது சொல்லுங்க. இதை பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா. இந்த கட்டா மீன் வந்து கருவாட்டு தான் பயன்படுத்துவாங்க. நண்டு துடிக்குது பாருங்க. தூக்கி காட்ட சொல்லுங்க. இது குருசு நண்டு. இது ஒரு தூக்கி காட்டுங்க. இது வந்து குருசு நண்டு.
இது வந்து குரக்கன் நண்டு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது வந்து குரக்கன் நண்டு. இது வந்து மாதாந்த குருசு இருக்காம். இது மாதாந்த குருசு இருக்காம். இது குரக்கன் நண்டு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. காலை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது வந்து சின்னட்டி பாருங்க. இது சின்னட்டி பாரு. என் பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் இலங்கையின் வடக்கு முனை. வடமராட்சி வர சுற்றுலா பயணிகள் இந்த முனையை பார்க்காம போக மாட்டாங்க. அப்படி ஒரு பிரபல்யமான இடம். வடக்கு முனியை பத்தி மட்டும் இல்லாம வடமராட்சியில இருக்க எல்லா இடங்களையும் நான் டீட்டெயிலா அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து நம்ம பருத்துறை சந்தைக்கு போவோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத மீன் வகைகள் ஏதாச்சும் அங்கே இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். இப்போ நாங்கள் வடமராட்சியிலேயே மிகப்பெரிய மீன் சந்தையான பருத்துறை மீன் சந்தை தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள என்ன மாதிரியான எத்தனை வகையான மீன்கள் வந்து நாங்கள் பார்க்காதது இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க போகலாம். மீன் சந்தைகள் நுழைய போகிறோம். சுறா மீன் வெட்டுறாங்க. இது வந்து சுறா மீனோட நெய். என்ன மீனையா? இது செம்பாறை குட்டி. ஒரு கையில் எடுத்து காட்டுங்க. இது செம்பாறை குட்டி. இது பாத்தீங்கன்னா களங்கட்டி இறால். இது என்ன? கருவண்டு இறால். இது பாத்தீங்கன்னா கருவண்டு இறால். இது கருவண்டு இறால் பாருங்க, இப்படி கருப்பு கருப்பா இருக்கு. இது கருவண்டு இறால். இது களங்கட்டி இறால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சந்தையிலையும் விலை மீனும் சோத்துக்காரல் தான் அதிகமா பட்டிருக்கு போல. எல்லா சந்தையிலும் அது அதிகமா தெரியுது. இது வந்து கரவலை சோத்துக்காரல் 100 ரூபாய்ங்க கிலோ. இது வந்து சூட மீன். வரி உணன். இது வந்து வரி உணனா. பார்க்க வரிக்கு வரி கோடு போட்டுருக்கு பாருங்க. இது கிளாத்தி. இது வந்து கிளாத்தி மீனா. இது வந்து கிளாத்தி மீனா பாருங்க. தூண்டில பிடிச்சிருக்காங்களா? தூண்டில பிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த மீனம் வடியுது பாருங்க மீன்ல இருந்து. மீன். இது துள்ளு மண்டை. என்ன இது? துள்ளு மண்டை. இந்தியாவில் இது சங்கரான்னு சொல்லுவாங்க. முரல். முரல் மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து முரல் மீன். எல்லா இடத்துலயும் பாருங்க விலை மீன் தான் பட்டிருக்கு. பெரிய விலை மீன். நல்ல மீன் சந்தைக்கு வந்தா 1 இல்லை 2 ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு தான் என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீன் தான் வாங்குவேன். நீங்க எப்படி பார்த்து மீன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான விலை என்ன மீன் ஒரு சொல்லிட்டு போற சரியான விலை என்ன. இங்க பாருங்க. ஆனா இது என்ன சினையான? இது எந்த மீன் சினை? திருக்க மீன் சினை பாருங்க. திருக்க மீன் சினை. திருக்கையில குளக்கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க ஓட்டுக்கணவை. இது ஓட்டுக்கணவை தானேக்கா? ஓட்டுக்கணவை. இதுல இருந்து வர்ற அந்த கருமை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது பாருங்க கருமை லீக் ஆகுதா? இது என்ன இறாலுக்கா? இது களங்கண்டு இறால். இது இன்னும் இது என்ன இறாலுக்கா? என்ன இறால்? இது பெரிய இறால். கொம்பனி இறால்.
கும்பனி இறால் இது. என்ன கும்பலா? இது என்ன மீன்? என்ன மீன்? கும்பலா. கும்பலா இது வந்து சீலா என்ன? ஆனா இது சீலா தானே? சீலா, சின்ன சீலா. இன்னைக்கு புதன்கிழமை தான். இந்த மீன் சந்தையில மக்கள் கூட்டம் அலைமோது. என்னதான் மீனோட விலை வந்து அதிகமா இருந்தாலுமே மக்கள் மீன் மேல இருக்க ஆர்வம் குறையல. அவங்க போற இடமெல்லாம் சன கூட்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சூட மீன் தூக்கி வச்சிருக்காங்க. அது என்ன மீன்? கடுங்க எடுத்து காட்டுங்க. கலவாயா தலைவாயா? தலைவாய் வழுக்குது. இது வந்து கலவாய் மீன். இது வந்து கலவாய் மீனா. இப்பதான் முதல்ல பாக்குறேன். என்னென்ன செஞ்சு சாப்பிட? எப்ப குழம்பு வச்சு சாப்பிடுறாங்க? என்ன பொருள் குழம்பு வச்சு சாப்பிடலான்றாரு. கலவாய் மீன் பார்த்தாச்சு. இது சோத்துக்காரர். இது என்ன? இதுவும் அதே கலவாயா? தோழி. என்ன தோழியா? டோலி. டோலி. டோலி மீனாம் இது. புது புதுசா வெரைட்டி இருக்கு பாருங்க. டோலி மீன். இது பழுவான கந்தலை. வித்தியாச மீனை வந்து இந்த ஐயா தான் கொண்டாரு வாரா. இது மீன் வந்து கத்தலையா, புதுசு புதுசா இருக்கு. உண்மையிலேயே வித்தியாச மீன்கள் நிறைய இருக்கு. இது என்னது? இது கிழக்கன். இது கிழக்கன். இந்த மீன் சதவு குட்டி போட போற நினைக்கிற பாருங்க. வயிறு உப்பி இருக்கு. இது கிழக்கன். இது பாறை. செம்பாறை குட்டி. நல்லா பாருங்க எப்படி ஷைனிங்கா இருக்கு பாத்தீங்களா? கோல்டன் கலர் ஷைனிங்கா இருக்கு செம்பாறை குட்டி. இங்க பாருங்க. இது என்ன ஒட்டியாக்கா? இது ஒட்டி தானே? இதுல ஒட்டியும் ஊராவும் கலந்துருக்கின்றாங்க. இது ஒட்டி சின்ன ஒட்டி. இது பாருங்க பெரிய ஒட்டி. இது என்ன மீனுமா? நகர மீன். பாருங்க வாயை பாருங்க எப்படி பொழந்திருக்குன்னு. நகர மீன். இது வாழை மீன் என்னமா? இது முரல். வாழை முரல். இது வந்து வாழை முரலாம். வாழை மீன் சைஸ்ல இருக்க முரல் பாருங்க. வாழை மீன் சைஸ்ல இருக்க முரல். இப்ப அந்த கரையில இருக்கிற மீன் கடைக்கு போவோம். இது என்ன கனவா? என்ன இது? முன்னாடி பார்த்தது ஓட்டு கனவா? இது வந்து ஊசி கனவா? முன்னாடி பார்த்தது ஓட்டு கனவா? இது வந்து ஊசி கனவா? அது பக்கத்துல லால் இருக்கு. இது என்ன மீனையா? உணான். அங்க பார்த்த உணான் தான் இங்கே இருக்கு. அது சின்னதா, அது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. இது என்ன மீனுக்கா? திரளி.
இது வந்து திரளியா? ஆனா இது என்ன மீன்? இது என்ன மீன் அவருக்கே தெரியலையா? கருவாச்சல். இது வந்து கருவாச்சலாம். வித்தியாசமா இருக்கு, பேரெல்லாம் வித்தியாசமா மீன் இருக்கு பாருங்க. இது இறால். அது என்ன பெரிய ஜம்பு ஜம்பு இறால் பாருங்க. ஜம்பு இறால் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து தோல் உரித்த இறால். எங்கள் ஊர் வடவடுத்துறை மீன் சந்தைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்கள் ஊர் சந்தை வந்து ரொம்ப குட்டி. அநேகமாக நிறைய வகையான மீன்கள் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்ன மீன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் ஊர் வடவடுத்துறை மீன் சந்தை. அம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தொடங்கி இருக்காங்க. அக்கா என்ன மீன்க்கா? இதா பாறை மீனா? இது இப்படி இருக்கு. இது பாறையாம். இது பாறையில் ஒரு வகை மீனாம். நீங்க பாக்குறீங்களே, இதுவும் பாறை மீன் தான். இதுவும் பாறை மீன் தான். ஆனா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா அந்த கலர் டோன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்ன மீன்க்கா? உணன். ஆனா நேத்து பார்க்கும்போது நல்ல மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. இன்னைக்கு அங்க படத்துல இந்த மாதிரி இது வந்து நாம நேத்து பருத்துறையில பார்த்த உணன். இது வந்து செப்பலி உணன். செப்பலி உணன். நேத்து நம்ம பருத்துறையில பார்த்தது வந்து இது வந்து உணன். ஆனா அதே வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான செப்பலி உணன்னு சொல்றாங்க. ஒரே வகையில எத்தனை விதமான மீன்கள் இருக்குன்னு ஒரே பேர்ல. நம்ம பார்த்த செப்பலி உணன் பக்கத்துல பாருங்க கருந்திரளி இருக்கு. ஆனா இதை பாத்தீங்கன்னா விலமீன் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து கருந்திரளி. இது வந்து சுங்கன். பாக்குற இடம்லாம் இன்னைக்கு நேத்து சரி இன்னைக்கு சரி சுங்கன் தான் இருக்கு. இது வந்து தூண்டில் சுங்கனா? தூண்டில பிடிக்கிறது பாத்தீங்க. எல்லா மீன்லயும் அந்த தூண்டில் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மீன்லயும் அந்த தூண்டில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கலவை மீன். கலவை மீன் பக்கத்துல பாத்தீங்கன்னா பாறை மீன் இருக்கு. இது ஒரு சாதாரண இது பாறை. இது என்ன தூண்டில் பாறையா? இது கரங்கனி பாறையா? இது கரங்கனி பாறை. இது மஞ்சள் பாறை. மஞ்சள் பாறைன்ற காரணம் பாத்தீங்கன்னா சாதாரண பாறைக்கும் மஞ்சள் பாறைக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா வால்ல இருந்து சட்டை வரைக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கு. இது மஞ்சள் பாறை. இது கரங்கனி பாறை. இது என்ன மீன்? கடல். இது வந்து கடல் விராலா? இது வந்து கடல் விரால். இது பாத்தீங்கன்னா பறவை மீன். கடல்ல வந்து பறந்துட்டு இருக்கும். இதோட சட்டையை பாருங்க. இது பறவை சட்டையை பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னு. பெருசா பார்த்திருந்த நகர இங்க வந்து சின்னதா இருக்கு. மீன் பக்கத்துல பாத்தீங்கன்னா கரங்கனி பாறை. இது வந்து கரங்கனி பாறை. வடமராட்சியில பெருசா வந்து மக்களோட வலையில மாற்றுறது வந்து பாறை வகை மீன் தான். இது வந்து கரங்கனி பாறை. நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பெருசா எந்த ஒரு பாறை மீனும் கிடைக்கல. இங்க வந்து ரொம்ப பெரிய பாறை மீனா கிடைக்கும். எங்க ஊர் வல்லுவடுத்துறை மீன் சந்தை ரொம்ப சின்னதனுடைய பெரும்பாலான வகையான மீன் பிடிவடையில இங்க இது வரைக்கும் நம்ம எத்தனை வகையான மீன் வகை பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னொரு சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை விட தெரியாத மீன் வகைகள் தான் இந்த வீடியோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உண்மைதான், இந்த வடமராட்சியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாபே. நான் உங்கள் விக்கி.